வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி கொஞ்சம், நெய் கொஞ்சம் விட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே வேலை ஆகிடும். அதனால் வெந்து இப்படி சுருண்டு வரணும். வந்த பிறகு அதை எடுத்து ஒரு பக்கமாக நம்ம ஆற வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி மாவில் இது தேங்காய் ரொட்டி நம்ம வீட்டில் 1-2 மாவு மீறும், அது பசங்களுக்கு அதை அப்படியே தேய்ச்சி இது ஸ்டஃபிங் பண்ணி தேய்ச்சி இது மாதிரி தேங்காய் ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் வந்து உடம்புக்கும் நல்லது, அதனால சொல்லிவிட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. தேங்காய் ரொட்டின்னு சொல்லிவிட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம இதுலேயே கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா இலக்க கொஞ்சம் மஞ்சள் விட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்தோம்னா அது போலிக்காக ஆகிடும். பருப்பு போலி செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுவும் அதேமாரி தான் இருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் செஞ்சு பசங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம். சாயந்தர டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாக்கா பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.